Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the vector calculusல how to find the differential derivative. So differential derivative அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா grade 5 into a vector divided by modulus of a vector. So a vector அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. So 5 அப்படிங்கிறது இட்ஸ் a function. அதுவும் வந்து xy இட்ஸ் a function of x and y z கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4xz ஸ்கொயர் அட் 1, -2, -1 இன் த டைரக்ஷன் ஆஃப் 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஸோ இப்போது இது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கணும். ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் ஸ்கொயர் yz plus 4xz square. Then grade 5. So grade 5 வந்து நான் டைரக்டாகவே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ grade 5 அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். த ஹோல் டேர்ம் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் yz. இதில் yz அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x அப்படிங்கிறது வரும். அப்போ 2x yz இன்ட்டு i வெக்டார் ப்ளஸ் இந்த அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ரிமைனிங் என்ன இருக்குது 4z ஸ்கொயர், அது அப்படியே வந்துடும் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இசட்ங்கிறது ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அது கூட ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இசட் இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது தட் இஸ் நோ ஒய் டேர்ம் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டுட்டு டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் வெக்டார். ஸோ இசட் வெக்டாரோட இசட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் 4 கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது வந்து 2 இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது 2z அப்படிங்கிறது வரும். அப்போது 2 × 4 8x z இன்ட்டு k வெக்டார். ஸோ இதுதான் வந்து கிரேட் 5. ஸோ இந்த கிரேட் 5 வேல்யூவில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அட் 1, -2, -1. ஸோ இந்த பாயிண்ட்டை எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸு, செகண்ட் பாயிண்ட் ஒய், தேர்ட் பாயிண்ட் வந்து இசட். ஸோ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 1, ஒய் எங்கே இருக்கோ அங்கே -2, இசட் எங்கே இருக்கோ அங்கே -1ன்னு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கிரேட் 5 அட் பாயிண்ட் 1, -2, -1 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஒய் இசட் இல்லையா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. ஸோ இப்போது எக்ஸு இசட்டுக்கு வேல்யூ எக்ஸோடைய வேல்யூ 1, இசட்டோடைய வேல்யூ -1. ஸோ -1 தென் +1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 வரும். அது கூட -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2. +2 இன்ட்டு ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 4i வெக்டார் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ இசட்டுக்கு -2, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +4i வெக்டார் ப்ளஸ் இதுங்க எக்ஸ் ஸ்கொயர் இசட். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 1, இசட்டோடைய வேல்யூ -1. அப்போ -1 ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ 1, ஒய் ஸ்கொயர் வந்து -2 ப்ளஸ் 8 x உடைய வேல்யூ 1, z உடைய வேல்யூ -1. ஸோ 8 × 1 × -1 × k வெக்டார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer like this. அதாவது 4 + 4 8i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் இங்கே பாருங்கள் 8 -2 -10 தான். ஸோ -k வெக்டார். ஸோ திஸ் இஸ் தி கிரேட் 5 இல்லையா. ஸோ இப்போது நம்ம ஏ வெக்டார் அப்படிங்கிறது சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் ஸோ த டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறது அது த டைரக்ஷன் ஆஃப் 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஸோ அதுதான் வந்து த டைரக்ஷன் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஸோ நவ் ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த வெக்டார். ஸோ மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ijkயை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்ன 2, j என்ன -1, k என்ன -2, அதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் அது அகைன் -2 ஸ்கொயர் அதை சம் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா 4, தென் 1ன்னா 1, 2 ஸ்கொயர்னா அகைன் -2 ஸ்கொயர்னா 4, 4 + 4 8 + 1 9. ஸோ √9 தட் இஸ் ஈக்குவல் டு 3.
ஸோ இப்போ நமக்கு ஏ வெக்டார் தெரியும், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தெரியும், grade 5 அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ த ஃபார்முலா இஸ் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. நமக்கு என்ன வரும்? ஸோ த grade 5 into a vector divided by modulus of a vector. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you may see the grade 5 வேல்யூ வந்து 8i vector minus j vector minus 10k vector. ஓகேங்களா? ஸோ இன்டூ 2i vector minus j vector minus 2k vector அப்படிங்கிறது a vector உடைய வேல்யூ டிவைட் பை மாடலஸ் ஆஃப் a vector வந்து 3. ஸோ இப்போ இது வந்து டாட் ப்ராடக்ட். ஸோ 8i இன்டூ 2i. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த i கூட i மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, j கூட j மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, k கூட k மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8i இன்ட்டு 2i. அதாவது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் i இன்ட்டு i வெக்டார் அதே மாதிரி அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகே, ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா i வெக்டார் இன்ட்டு i வெக்டார் that is equal to 1. அதே மாதிரி j dot j that is equal to 1. then k dot k அதனுடைய வேல்யூ k வெக்டார் டாட் k வெக்டார். ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ இந்த வெக்டார் வந்து அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ தென் யூ வேறு ஏதாவது வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா i வெக்டார் டாட் j வெக்டார் அதனுடைய வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ அது வந்து i டாட் j i வெக்டார் டாட் j வெக்டார் அதனுடைய வேல்யூ வந்து 0. தென் j டாட் k அதனுடைய வேல்யூ 0. தென் k டாட் i அதனுடைய வேல்யூ 0. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெக்டார் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 8i இன்ட்டு 2i i மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ i கூட j k எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போது 8 இன்ட்டு 2 16. then minus 1 into minus 1 plus 1 plus minus 10 into minus 2 plus 20. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 20 36 37 by 3 அதுதான் வந்து எனக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இன் வாட் டைரக்ஷன் from the point 2, 1, minus 1 is the directional derivative of phi is equal to x cube y z cube is a maximum. So what is the magnitude of this maximum? So இந்த மாதிரி sum கேட்டாங்க அப்படின்னா the same thing தான். So இது வந்து it's a very simple thing. So the directional derivative வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா we should find the grade 5. ஸோ grade 5 ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த மேக்ஸிமம் அப்படின்னமோ மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னால தட்ஸ் இட். ஸோ இங்கே there is no other values or given. எந்த ஒரு டைரக்ஷனும் நமக்கு கொடுக்கல. ஸோ வாட் டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம கேட்குறாங்க. எங்கே டைரக்ஷன் அந்த பாயிண்ட்டுக்கான டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்கல. ஸோ ஒரு வெக்டார் கொடுத்துட்டு தான் நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண முடியும், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 is equal to x cube y z cube. ஸோ grade 5 ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3x square y z cube into i vector ப்ளஸ் இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா x cube z cube into j vector ப்ளஸ் z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3z square into x cube y into k vector அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 2, 1, -1ன்றது எக்ஸோட வேல்யூ 2, ஒயோடைய வேல்யூ 1, இசட்டோடைய வேல்யூ -1. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது? இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -12i வெக்டார் -8j வெக்டார் ப்ளஸ் 24k வெக்டார். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வந்தது? நமக்கு இந்த ஆன்சர் வந்தது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அவங்க கேட்குறது மேக்ஸிமம் வேல்யூ என்ன? So what is the magnitude of that? So this is the direction. So in the direction தான் உங்களுக்கு அந்த வெக்டார் வந்து இருக்கும். ஓகேவா? So in which value? So the magnitude of that value அப்படின்னும் போது find the magnitude. Magnitude மாடலஸ் தான். மாடலஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து magnitude. So magnitude எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? So modulus of root of இதோட கோஎஃபிஷியன்ட்டோடைய ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுக்கணும். அதுதான். So root of -12 square plus -8 square plus 24 square. So -12 அப்படின்னும் போது 144, 8 அப்படின்னும் போது 64, 24 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 576. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா root of 784 அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னும் போது நமக்கு என்னது 28 அப்படிங்கிறது நமக்கு வருது.
இல்லையா. ஸோ இப்போது கொடுத்துருக்கிற சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டைரக்ஷன். ஸோ த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் மேக்ஸிமம் இன் த டைரக்ஷன் ஆஃப் கிரேட் 5. ஸோ அந்த கிரேட் 5க்கான டைரக்ஷன் தான் நமக்கு என்ன இருக்கும், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். தென் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா the magnitude அப்படிங்கிறது 28, that is the answer. Okay, so this is the directional derivative. So next வந்து பார்த்திங்க அப்படின்னா unit tangent. So unit tangent vector. So unit tangent vector அப்படின்னும் போது நான் differentiation அப்படிங்கிறது நமக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் that is equal to dr vector by dt vector divided by modulus of dr vector by dt. ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வெக்டாருக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ வாட் இஸ் த யூனிட் வெக்டார் அப்படின்னும் போது ஒரு வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு யூனிட் வெக்டார் ஃபைண்ட் பண்ணால் ஏ வெக்டார் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பட் இங்கே கொடுத்துருக்கிற சம் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் டேர்ம் dr வெக்டார் பை டிடி டிவைட் பை மாடலஸ் ஆஃப் dr வெக்டார் பை டிடி, அவ்வளோதான். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் ஆஃப் த ஃபாலோவிங் சர்ஃபேஸ் at the specified points x is equal to t square plus 1, y is equal to 4t minus 3 and z is equal to 2t square minus 6t at t is equal to 0. So t is equal to 0ன்ற பாயிண்டில் இந்த x, y, z. ஸோ அந்த சர்ஃபேஸில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ t is equal to 0, 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் x, y, z பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது நான் அதனுடைய யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நவ் ரைட் தட். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ வாட் இஸ் ஆர் வெக்டார்? ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். தட் இஸ் த டிஃபால்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக வந்து எந்த ஒரு சம்முக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆர் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ மே யூஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆர் ஸ்கொயர் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ அந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போது எக்ஸு ஒய் இசட் ஆர் வெக்டார் வந்து இது எழுதிட்டோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ என்னது, ஸோ அந்த இதுதான் எக்ஸு ஒய் இசட். ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் zk வெக்டாரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஒய்க்கு பதிலாக 2t ஸ்கொயர் மைனஸ் 16 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ இசட்டுக்கு பதிலாக 4t மைனஸ் 3 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஐ வெக்டார். இந்த டேர்ம் வந்து ஆர் வெக்டார். ஸோ இது வந்து டேர்ம் வந்து நம்ம ஆர் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நவ் ஃபைண்ட் த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாருக்கு நமக்கு என்ன தேவை, dr பை dt வேணும். ஸோ நவ் இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ dr by dt that is equal to t பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி இங்கே 2t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4t அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ தென் 4t மைனஸ் இங்கே வந்து ஒட்டஸ் மைனஸ் 6 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 6. அப்போ 4t மைனஸ் 6k வெக்டார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 4t மைனஸ் 3, 4t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது ப்ளஸ் 4j வெக்டார். ஸோ 2t ஐ வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 4t மைனஸ் 6k வெக்டார். ஸோ அதே சமயத்தில் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஸோ அந்த பாயிண்ட் அட் t இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ t இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2, 2, 4, 4i வெக்டார் ப்ளஸ் இங்கே t டேர்ம் இல்லை அதனால் 4j வெக்டார் ப்ளஸ் 4 into 2 8, 8 minus 2 6, சாரி 8 minus 6 2, 2k வெக்டார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா dr வெக்டார் பை dt at t is equal to 2. ஸோ இந்த டேர்முக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் dr வெக்டார் பை dt வெக்டாருக்கு ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். So 4 square value 16, then again 4 square value 16, again 2 square value 4. இதை ஆட் பண்ணிங்கன்னா root of 36, root 36 எடுத்திங்கன்னா dr வெக்டார் மாடுலஸ் ஆஃப் dr வெக்டார் பை dt நமக்கு என்ன வேல்யூ வரும், 6 அப்படிங்கிறது வரும். ஸோ
ஸோ நமக்கு வேல்யூ என்னென்ன dr by dt கிடைச்சிருச்சு, மாடுலஸ் ஆஃப் dr வெக்டார் பை dtன்றது கிடைச்சிருச்சு. ஸோ த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ dr வெக்டார் டிவைட் பை dt வெக்டார், dr வெக்டார் டிவைட் பை dt டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் dr by dt that is equal to இந்த வேல்யூ நமக்கு தெரியும் 4i வெக்டார் plus 4j வெக்டார் plus 2k வெக்டார் divided by 6. ஸோ இதை வந்து காமனாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2i வெக்டார் plus 2j வெக்டார் plus k divided by 3. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் டேன்ஜென்ட் வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கிரேட் எடுத்துகிட்டு ஸோ அதை மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னா அதுதான் நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ ஃபைண்ட் த நார்மல் டெரிவேட்டிவ் ஆஃப் IR இஸ் ஈக்குவல் டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx அட் -1,1,1. ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஃபைவ் அப்படின்னும் போது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இந்த ஹோல் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்துட்டு இன்ட்டு ஐ போடணும். அதே மாதிரி ஹோல் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிவிட்டு ஜே வெக்டார்ன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் கொடுத்துட்டு கே வெக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போது ஒய், தென் இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மில் இசட் இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இசட் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு டேர்மில் ஒய் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். அது கூட எக்ஸ் மல்டிப்ளை இருக்கிறதால எக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இசட், அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இந்த அதுக்கப்புறம் இசட் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மில் இசட் இல்லை. ஸோ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் வரும். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு கே வெக்டார். ஸோ நவ் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஒய் இசட் that is equal to -1, 1, 1 respectively. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கிரேட் 5 at point -1,1,1 that is equal to y is at 1 plus 1 2i வெக்டார். இங்கே x plus z -1 plus 1 0 ஆகிடும். அதே மாதிரி y plus x -1 plus 1 0 ஆகிடும். அப்போ 2i வெக்டார் மட்டும் வரும். ஸோ இந்த நார்மல் டெரிவேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? கிரேட் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் கிரேட் பை, அதாவது மாடுலஸ் ஆஃப் கிரேட் பை அப்படிங்கிறது. ஸோ மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ இங்கே தெர் இஸ் நோ கேயோடைய கோஃபிஷியன்ட் இல்லையா? ஸோ அதனால் ஐயோடைய கோஃபிஷியன்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது? நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ இங்கேயே ஏதாவது வேல்யூ இருந்தது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் நார்மல் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நார்மல் டெரிவேட்டிவ். என்ன? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 2. ஓகேவா? ஸோ தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா n கேப் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ n கேப் that is equal to grade 5 divided by modulus of grade 5. ஸோ அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த யூனிட் வெக்டார்? ஸோ யூனிட் நார்மல் வெக்டாருக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா the n cap equal to grade 5 into modulus of grade 5. So sum பாருங்க. So find the unit normal vector to the surface x square plus y square minus z equal to 11 at 1,1,1. So இந்த மாதிரி சம்மில் வந்து அவன் டைரெக்டாக 5ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்காம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் ஈக்குவேஷனோ லைன் ஈக்குவேஷனோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிக்கணும்? இந்த ஃபங்க்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ த வி மே டேக் திஸ் ஈக்குவேஷன் as 5 is equal to x square plus y square minus z. இந்த லெவலில் இந்த கொண்டு வந்துடணும். ஸோ -11. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நமக்கு 5. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 2xi வெக்டார். ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னும் போது 2yj வெக்டார். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z அப்படின்னும் போது மைனஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன? -1 வரும். அப்போ -k வெக்டார். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஓகே, ஸோ 2xi வெக்டார் ப்ளஸ் 2yj வெக்டார் -k வெக்டார். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற 1,1,1ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 2i vector plus 2j vector minus k vector அப்படிங்கிறது. So now find the modulus of grade 5. So modulus எடுத்தீங்க அப்படின்னா we get the answer. So root of 2 square plus 2 square minus 1 square. Okay, so root of 2 square plus 2 square plus minus 1 square. So root எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 root of 4 plus 4 plus 1 root 9 that is equal to 3. So இதுதான் வந்து modulus of grade 5. So unit normal vector n cap formula என்னது?
grade phi divided by modulus of grade phi. So அப்போ 2i vector plus 2j vector minus k vector divided by 3. So இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் வெக்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சர்ஃபேஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட். ஸோ த்ரீ டைரக்ஷன்ஸ் இருக்கும், 3 ஆக்சஸ் 3 டைரக்ஷன் 3 டைமென்ஷனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have some angle between the axis. ஸோ அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இது இல்லையா. ஸோ இப்போது இது ஒரு சர்ஃபேஸு. ஸோ தென் அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ சம்திங் அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஆங்கிள் என்ன. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம், அதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஏன்னா 2 ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நமக்கு என்ன ஃபைன் பண்ண முடியும், ஆங்கிள் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ 5(1) 5(2) அப்படிங்கிறது 2 ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 5(1) இஸ் அ வேரியபிள். அதில் என்னென்ன வேரியபிள் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ் அப்படின்னும் போது இந்த சர்ஃபேஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், எக்ஸ் ஒய் இசட் அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு சர்ஃபேஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதுக்கான ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, cos theta is equal to grade phi1 into grade phi2 divided by modulus of grade phi1 modulus of grade phi2. Okay, so now we have 2 surfaces. அந்த 2 surfacesக்கான ஆங்கிள் தான் இந்த ஃபார்முலா. ஸோ 2 surfaces என்னென்னு எடுத்துக்கணும், phi1 phi2ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபைண்ட் தட் cos thetaலேருந்து theta ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா theta is equal to cos inverse of, அப்படியே இந்த டேர்ம் இந்த சைடு வந்துடும், காஸ் டேர்ம் வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா இன்வர்ஸாக மாறிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் grade phi1 into grade phi2 divided by modulus of grade phi1 into grade phi2. So this is the angle between the surfaces. So in this sum paranga, so find the angle between the surfaces. Z is equal to x square plus y square minus 3 and x square plus y square plus z square equal to 9 at the point 2, minus 1, 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வந்து 5(1) அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த ஈக்குவேஷன் வந்து 5(2) அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ we may take 5(1) is equal to what? ஸோ அந்த இசட்டுக்கு வந்து நம்ம அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இசட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் இதை இசட்டை அந்த கொண்டு போனால் எல்லாம் சேம் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா grade phi1 that is equal to என்ன வரும், சாரி 5(1) is equal to x square plus y square minus z minus 3. சேம் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை வந்து 5(2) அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா x square plus y square plus z square minus 9. ஸோ now grade ஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா grade phi1 is equal to differentiation with respect to x அப்படின்னும் போது இந்த டேர்மை 2 இதை x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2xi வெக்டார். தென் இதே ஈக்குவேஷன் வந்து differentiation with respect to அப்படின்னும் போது இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2yj வெக்டார். தென் z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வரும், அப்போ minus k வெக்டார். தென் அதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் 2, minus 1, 2. ஸோ இப்போ grade phi1 at point 2, minus 1, 2 அப்படிங்கிறது என்னது 4i வெக்டார். இந்த 2 minus 1 2வை இந்த வேல்யூ ஈக்குவேஷனில் இருக்கிற xy zக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா 2 into 2 4i வெக்டார் minus 2 into minus 1 2j வெக்டார் தென் minus k வெக்டார். ஸோ இதுக்கு வந்து டிட்டர்மெண்ட் சாரி மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ மாடுலஸ் ஆஃப் தட் வேல்யூ grade phi modulus of grade phi is equal to root of 4 square plus minus 2 square plus minus 1 square. அப்போ root of 21 அப்படிங்கிறது வரும். அதாவது 4 square 16 plus 4 plus 1 root of 21. ஸோ அது சேம் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த செகண்ட் சர்ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து grade phi2 ஃபைன் பண்ணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னும் போது 2xi வெக்டார், y அப்படின்னும் போது ப்ளஸ் 2yj வெக்டார், z அப்படின்னும் போது ப்ளஸ் 2zk வெக்டார். ஓகே, ஸோ இப்போ இதில் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4i வெக்டார் minus 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். ஸோ இதுக்கு மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் தென் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா 4 ஸ்கொயர் 16, 4 ஸ்கொயர் 16 32 ப்ளஸ் 4 36, ரூட் 36 வேல்யூ 6. ஓகேங்களா. ஸோ ரூட் 36 வேல்யூ 6. ஸோ த மாடலஸ் ஆஃப் grade phi2 வந்து 6. ஸோ now we know the formula இல்லையா. ஸோ த ஃபைண்ட் தி ஆங்கிள் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்னது நமக்கு, ஸோ த theta is equal to cos inverse of grade phi1 into grade phi2 divided by modulus of grade phi1 modulus of grade phi2. ஸோ இப்போ cos inverse of grade phi1 அப்படிங்கிறது 4i வெக்டார் minus 2j வெக்டார் minus k வெக்டார் and at the same time
what is that grade phi 2 value வந்து 4ik I vector minus 2j vector plus 4k vector divided by grade phi 1 value வந்து modulus of grade phi வந்து root 21. so modulus of grade phi 2 வந்து 6 இல்லையா. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதை 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மைனஸ் 2jவும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் கேவும் ப்ளஸ் 4kவும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐஐ மல்டிப்ளை பண்ணால் நான் என்னென்னு சொன்னேன் 1 அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போது ஒன்லி இந்த கோஃபிஷியண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 4 × 4 16 ப்ளஸ் இது -2 இது -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +4 தென் -1 × +4 -4 டிவைடட் பை 6 × √21. ஸோ 16 + 4 20 20ல இருந்து ஸோ இந்த 4 இந்த 1 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16 மட்டும்தான் வரும். அப்போ 16 டிவைட் பை 6√21. ஸோ இது 6 தென் மேலே இருக்கிற கீழே இருக்கிற 16 அண்ட் 6 இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதுங்க என்ன வரும் 8 இங்கே வந்து 3 வரும் இல்லையா. ஸோ த ஆன்சர் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ் θ இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8/3√1 8/3√21. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the one important thing. ஸோ இப்போது நம்ம 2 சர்ஃபேசஸ் வந்து அதுக்கான ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 2 சர்ஃபேசஸ் கட் ஆர்த்தோகனலி எப்போ வந்து அந்த 2 சர்ஃபேசஸ் வந்து ஆர்த்தோகனலாக கட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன், த 2 சர்ஃபேசஸ் ஆர் ஆர்த்தோகனலி கட் ஆர்த்தோகனல் அப்படின்னா எப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா grade phi 1 × grade phi 2 = 0ன்னு இருந்தது அப்படின்னா அந்த 2 சர்ஃபேசஸ் வந்து ஆர்த்தோகனலாக கட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது மீனிங். தென் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் இஸ் r vector minus a vector into grade phi = 0. Then the equation of the normal line. ஸோ r vector minus a vector இந்த டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கேர்ள் கிராஸ்ங்கிறது கேர்ள், டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ். ஸோ டாட் அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கிராஸ் அப்படின்னும் போது நமக்கு வெக்டார் குவான்டிட்டியாக வரும் கேர்ள் ஆஃப். ஓகேவா. ஸோ அப்போ r vector minus a vector into grade phi = 0 curl of grade phi. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஸோ நார்மலாகவே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்குறான் அப்படின்னா டேரெக்டாக ஸோ இப்போ 2 சர்ஃபேசஸ் கட் ஆர்த்தோகனலி அப்படின்னு கேட்டுட்டு அவன் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.